அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு பொய் சொன்னீங்கன்னா அந்த மரம் வந்து பெல் சவுண்டு கொடுக்கும். அலறுது, மணி சவுண்டு, கட 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 இருக்கு, ஊரே திரண்டு வருது. யாரா அவன் இவ்வளவு கட்டுக்கட்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு சீமானா. இப்ப நீங்க வந்து தேசிய கொடிக்கு மரியாதை கிடையாது, காவி கொடிக்கு தான் மரியாதைன்னு ஏத்துறேன்னு சொன்னது வந்து இறையாண்மைக்கு எதிராக வராது, பிரிவினைவாதத்துல வராது, தேச துரோகத்துல வராது. சுபேர் போட்ட ஒரு வீடியோ கட்டு வந்து உங்களுக்கு அது இன்னொருத்தருடைய வீடியோவை எடுத்து போட்டது வந்து உங்களுக்கு தேச குற்றமா மாறுது. யாரே பனையூருக்கு கேட்கும் நினைக்கிறேன். இல்ல டோரை தாண்டி ஒரு ஷூட்டிங்ல ஆரம்பிங்க. ஏங்க ஏதாவது பேசி செடிசன் பிஎன்எஸ் ஐயோ ஆமா, ஒரு 20 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்து பேசுவோம், உட்காந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு முடிச்சிடலாம். அப்படிதான் பண்ணணும் போல எதிர்காலத்தில். சுதந்திர ஊடகங்களுக்கு பிஜேபி அரசு அன்பளிப்பை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆமாம், அதாவது அவதூறாக ஆபாசமாக பேசுபவர்கள் மீதான நடவடிக்கை அப்படின்றது வேற, ஒரு செய்தியை அல்லது ஒரு உண்மை சொல்லுவதற்காக கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறது வேற. யாரும் கிசுகிசு பேசி இப்படி ஆகலை. இப்போ நம்ம ஊர்லேயே பார்ப்போம், சிலர் வந்து கிசுகிசு பேசுவாங்க, அதை உண்மைன்னும் பேசுவாங்க, ஆதாரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மா வாய் வந்ததை அப்படி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து வேற. ஆனால் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த நடந்ததுக்கான உண்மை என்ன அப்படின்றத ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்படின்னா அவரின் மீதான நெருக்கடி. ஐயோ உண்மையா? அது எங்களுக்கு ரொம்ப பெரிய தப்பாச்சு அப்படின்றது தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்ட் நியூஸ் சுபைர் அவர்கள் மீது உத்தரப்பிரதேசம் காவல்துறையினர் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றமா உயர்நீதிமன்றம், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்பை விளைவிக்கும் இறையாண்மைக்கு. அப்படியேங்கப்பா, யார் சொல்றா? நாட்டின் இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சங்பரிவார் கும்பல் வந்து அப்படி ஒரு லைனை எடுத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில், அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட காணொலியை மென்ஷன் பண்ணி இதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஊடக அச்சுறுத்தல் அப்படிங்கிறத தாண்டி இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இந்த கேஸை கொடுத்தவர் தான் வந்து பயங்கரமான பெரியாளா, ரொம்ப உருத்தானாலா உருவத்திலையா? இல்லை, ரொம்ப பொலிட்டிக்கலாக உருத்தானாலா? காசனா தேவி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய தலைமை பூசாரி அவர். அவ்வளவுதான். ட்விட்டர் யூஸ் பண்றாரு அவர் எல்லா வகையிலையும் வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியலான ஒரு ஃபிகர். எப்படின்னா வருஷம் அவர் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார், மாதம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். எதையாவது ஒன்று பேசலை அப்படின்னா வாய் ஓயாது. யாரையாவது பற்றி அசிங்கமாக பேசுறது, யாரையாவது பற்றி அவதூறாக பேசுறது. எனக்கு தெரிஞ்சு நான் நியூஸ் ஃபாலோ பண்ணுறதுல 2022 இவரை பற்றின செய்தியில் நான் பல செய்தி ஊடகங்களில் வேலை பார்த்துருக்கேன். 2019 ஒவ்வொரு வருஷமும் இந்த சாமியார் வந்து எதையாவது ஒரு கான்ட்ரோவர்சியை கிளப்பி அதற்கு ஒரு எதிர்வினை அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. உண்மை மாதிரி இருக்குன்னு நினச்ச அந்த செய்தியை தேடி போனோம்னா பூரா பொய் கட்டுக்கதையாக இருக்கும். ஆமாம், அதில் இந்த எஸ்டி நரசிங்க ஆனந்த்ன்றவர் வந்து இப்போ என்னவா இருக்கிறாரு அப்படின்றது தான் ஹைலைட்டு. உத்தரப்பிரதேச காவல்துறையால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல தான் இந்த அஃபிடவிட்டே போட்டிருக்கிறாங்க. எதுக்காக அவர் உள்காவல் வச்சிருக்காங்க? அவர் இஸ்லாமிய கூட்டங்கள்ல போய் ஹனுமன் சாலிசா பாடுங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இஸ்லாமிய கூட்டங்களுக்கு இவரையும் அலோ பண்ணாங்க? இவர் இல்ல, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கூட்டம் நடத்தினா உள்ள போய் நீங்க ஹனுமன் சாலிசா பாடுங்க அப்படின்றது, தூண்டி விடுறது. இது நீ வந்து இறையாண்மை பத்தி சுபேருக்கு பாடம் எடுக்கிறீங்களா பாஸ்? சரி, இதே மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்றும் இல்லைங்க, துபாய் வந்து சரியத்து சட்டத்தை பின்பற்றுகின்ற நாடு. நீ அங்க கோயில் கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு நான் நமாஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்றாரா? என்னைக்காவது அப்படி நடந்திருக்குதா? இங்க நீங்க பண்ண மாதிரி ஏதாவது சேட்டைகள் அங்க பண்ணிருக்காங்களா? அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, லண்டன் கிறிஸ்தவ நாடு, அங்க வந்து கோயில்கள் இருக்கு. எவ்வளவு அமைதியான முறையில் அங்க வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது அங்க கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ வழிபாடு நடத்தும் போது நான் வந்து நமாஸ் ஓதுவேன், நீ வழிபாடு நடத்தும் போது நான் வந்து செபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா? திராட்சை ரசம் குடிப்போம் வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோயிலுக்குள்ள வந்து ஏதாவது பண்றாங்களா? மாறா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்து கோவில்கள்ல பான் கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள்லாம் உள்ள வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இந்த இருக்கு சபரிமலை கோயில், பெண்களை தான் உள்ள விட மாட்டாங்க. மற்ற மதத்தவர்கள் பலரும் உள்ள போய் வழிபாடு நடத்திட்டு தான் வர்றாங்க. இவங்க சொல்றது வந்து வெறும் ஏசுதாஸ் போறதை மட்டும் பெருமிதமா சொல்றாங்க. பலரும் போயிட்டு வர்றாங்க. அது அந்த கோயில்ல அனுமதியும் உண்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயும் எல்லா மதத்தினரும் போக முடியுமே. ஆமா, இதுல என்ன தடை உங்களை விட்டு இருக்கிறாங்க? அப்படியான ஒரு கான்ட்ரோவர்சியை இவர் கிளப்பி விடுறாரு. அது மட்டும் இல்ல, ரெகுலரா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ரெகுலரா கலவரத்தை தூண்டும் வகையில தான் பேசுறது பூராமே. முகமது நபியை பற்றி பேசுவது, இஸ்லாத்தை பற்றி அவதூறாக பேசுவது. நீங்க ஒரு மதத்தின் மீதான விமர்சனத்தை பேசுறது வந்து வேற. அது வந்து இந்த நாட்டில் குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மதத்தின் மீதான விமர்சனத்தை முன்வைப்பதற்கான எல்லா உரிமையும் இங்கு இருக்கிறது. அது இந்த மதம் அந்த மதத்தை செய்யக்கூடாது, அந்த மதம் இந்த மதத்தை செய்யக்கூடாது அப்படின்னா உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அப்ப அதற்கு மாறான இன்னொன்று மீது கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே மூடிட்டு உட்காந்துட வேண்டியதுதான். பூசாரின்னா நம்ம ஊர்ல நம்மளுக்கு எப்படி பழக்கமா இருக்கும்? சினிமாலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பூசாரியை நம்ம எப்படி பார்ப்போம்? அவர் வந்து பாவம் அம்மாஞ்சியா இருப்பாரு. அவர் வாட்டுக்கு வருவாரு, தூக்கம் வாங்கிட்டு வருவாரு, வீட்டுல கடையில டீ வாங்குவாரு, வீட்டுக்கு போவாரு. அவர் இந்த சமூகம்னு கிடையாது. அவருடைய அட்மோஸ்ட் அக்ரஷனை வந்து அந்த ஆடி அல்லது வந்து தை மாசம் சாமி கும்பிடும்போது சாமி ஆடுவார். அவ்வளவுதான் அவருக்கு இருக்கக்கூடிய குணம். வீட்டுக்கு போனா கூட பூசாரி வீட்டுக்கு போங்கப்பா, துண்ணூரை வாங்கி போட்டு வாப்பா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவர் ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு இருப்பாரு. போன உடனே மந்திரிச்சு ஒரு விபூதியை போடுவாரு, தீர்த்தி விடுவாரு. கோயிலுக்கு போ நான் வரேன்னு சொல்லுவாரு. திருப்பி கோயிலுக்குள்ள ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு எம்ஐடி வச்சுக்கிட்டு டிவிஎஸ் வீட்டி வச்சுக்கிட்டு வருவாரு. வந்து இது பண்ணுவாரு. கருப்புக்கு படைச்ச அந்த குவார்டர் சாப்பாடு எதுவா இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இது ஒரு சமூகத்துக்காக இல்ல, எல்லா சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பூசாரியும் வந்து கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு நல்லது கேட்டோம்னா அந்த நல்லதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கிறதுக்கு இப்படி படி, இந்த பிள்ளைய நான் ஒழுங்கா படிக்க வைங்க, இந்த பையலை ஒழுங்கா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நல்ல உபதேசங்களை சொல்றவரா இருப்பாரு. இப்படி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்லதுகளை சொல்லக்கூடிய பூசாரியா இருக்க வேண்டிய ஆளு இந்த பூசாரிங்கிற பேர்ல இவரு 1ஆம் நம்பர் பிரிவினைவாதியா பல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர். இவருக்கு பூசாரியா இருக்கக்கூடிய பேசிக் நேச்சரே கிடையாது. இந்த கேரக்டரை எப்படா நீங்க ஹீரோவா நடிக்க வச்சீங்கன்னு கேட்கிற மாதிரி அது இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் சொல்றேன். மோடி வந்து ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாரு இல்லையா, இல்லம் தோறும் தேசிய கொடி. எப்ப ஆகஸ்ட் 15 ஏத்துறதுக்கு. இப்ப இவர் என்ன சொன்னாரு? தேசிய கொடிலாம் நான் ஏத்த மாட்டேன், காவி கொடி ஏத்துங்க அப்படின்னு சொன்ன நபர். இவர் கொடுத்த கம்ப்ளைண்டின் கீழே சுபேர் மேல தேச துரோக வழக்கு. இப்ப நீங்க வந்து தேசிய கொடிக்கு மரியாதை கிடையாது, காவி கொடிக்கு தான் மரியாதைன்னு ஏத்துறேன்னு சொன்னது வந்து இறையாண்மைக்கு எதிராக வராது, பிரிவினைவாதத்துல வராது, தேச துரோகத்துல வராது. சுபேர் போட்ட ஒரு வீடியோ கட்டு வந்து உங்களுக்கு அது இன்னொருத்தருடைய வீடியோவை எடுத்து போட்டது வந்து உங்களுக்கு தேச குற்றமா மாறுது. யாரே கேக்கத்தான். இதுதான் யதார்த்தமாக மாறிக்கொண்டு புதிய யதார்த்தமா நம்மளை பழக்கப்படுத்துறாங்க. இந்த கேஸ் எல்லாம் போடுவோம், பயப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பயமுறுத்துவது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டிலும் கூட அதே ஸ்டைல்ல தான் வந்து இப்போது இசைவாணிக்கு வைத்திருக்கக்கூடிய குறியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதே வந்து அப்படியே எல்லாருக்கும் அப்ளை பண்றது அப்படின்றது. இப்ப நேற்று கூட பாருங்க, ஒரு ஊடக விவாதத்துல மனுஷபுத்திரன் அவர்களை பார்த்து ஜிகாதின்னு சொல்றது. அப்ப இந்த வெறுப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த பாசிச சூழல். இந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா கூட இந்த சுபேர் குறிவைக்கப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் பேசணும். சுபேருங்கிற ஒரு முஸ்லீம், அதனால அவர் அடிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. அதுவும் உண்மைதான், அதை நம்ம குறைச்சு மதிப்பிடலை. அதை அவங்க செய்யறது தான், அது டிஃபால்ட் செய்வாங்க. ஆனா சுபேருடைய ஆல்ட் நியூஸ் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அது வடக்க மிகப்பெரிய பிரச்சனைகளையும் அதிர்வலைகளையும் உருவாக்கி இருக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு. துருவ் ராத்தி எலெக்ஷனை ஒட்டி ஒரு சில வீடியோக்கள்ல பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க வைரலா மாறினாரு. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை காலி பண்ணது அந்த இண்டிபெண்டன்ட் மீடியாவா துருவ் ராத்தியுடைய சேனல். அதுக்கு எந்த விதத்திலையும் சளைக்காம, இன்னும் சொல்ல போனா அதை விட கூடுதலாகவே கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு எவ்வளவு தூரம் இந்தியா முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் இருக்கிறது, போலியாக இவர்கள் எங்கெங்கெல்லாம் செய்திகளை பரப்புகிறார்கள். வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்கள், ஏன் இன்ஸ்டா மாதிரியான, டிக்டாக் மாதிரியான எல்லா ஊடகங்களிலும் பிஜேபி எவ்வளவு குரூரமான தங்களுடைய மோசமான செயல்களை, போலியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றத தொடர்ச்சியா அம்பலப்படுத்தி கொண்டிருந்தவர், ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி கொண்டிருந்தவர். ஃபேக்ட் செக் யூனிட்டை அங்க வந்து ரொம்ப எல்லா மக்களுக்கும் புரியும் வகையில் எடுத்துக்கொண்டு போன ஒரு நபர், ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் ஆல்ட் நியூஸ். அந்த ஆல்ட் நியூஸினுடைய
நிறுவனர் தான் சுபைர், கோ-ஃபவுண்டர். அப்ப அவரை காலி பண்ணணும், அந்த நிறுவனத்தை காலி பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அவர் மூலமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்ய முடியும். அப்ப இப்பையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அவரை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டா தேர்தல் நேரத்துல வேற யாருமே இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க மாட்டாங்கிற அஜெண்டாவோட இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்டிடிவி மேட்ரு. என்டிடிவில கொண்டு வந்து சீரழிச்சு அந்த நிறுவனத்தை வந்து ரெய்டெல்லாம் விட்டு அந்த நிறுவனத்தின் பங்குகளை புறத்தையும் அதானி கிட்ட ஒப்படைச்சு நான் வந்து இந்த தேசத்துக்கு நல்லது செய்யறதுக்காக சேனல் நடத்துறேன்னு என்டிடிவி அதானி வந்து வாங்கினாரு. எப்பேற்பட்ட பங்காளி இந்த தேசத்தின் காப்பாற்றுவதற்காக. அப்போது வைக்க குற்றச்சாட்டு என்ன, அதனுடைய என்டிடிவியினுடைய நிறுவனர்கள் பிரணாய் ராய் மற்றும் ராதிகா ராய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க தான் என்டிடிவியினுடைய ஃபவுண்டர்ஸ். அந்த நிறுவனத்தை காலி பண்ணணுன்றதுக்காகவே 2022 சிபிஐ ரெய்டு போட்டு அவங்க அலுவலகத்துல முழுக்க வேட்டையாடி அவங்கள எல்லாரையும் கிட்டத்தட்ட 7 மாதத்திற்கு மேலாக விசாரணைக்கு உட்படுத்தி அவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணி அந்த என்டிடிவி நிறுவனத்தை பறிச்சு அதானிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு சிபிஐ தாக்கல் பண்றாங்க, அப்படியான எந்த முகாந்திரமும் கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க மேல கிடையாது அப்படின்னு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா என்டிடிவியை கிராஷ் பண்ணணும், என்டிடிவியை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். நம்ம இதுல பார்ப்போம் இல்லையா, டிவில எல்லாம் பார்ப்போம், சில நாடகங்கள்ல அல்லது சில படங்கள்ல போலியான அரசு அதிகாரிகள் வந்து ரெய்டு விடுறேன்ற பேர்ல வீட்டுல ஏமாத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் அதிகாரிகளே போலியான வழக்குகளை ஈடுபடுத்துறது வந்து ரெய்டு பண்ண விட்டுட்டு இதெல்லாம் பார்த்து அதாவது விளக்கம் கொடுக்கறதுக்கு நபர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க. எப்பா இது இந்த இதுக்கு வந்த பணம்ப்பா, இது இதுக்காக எடுத்ததுப்பா, இந்த ஃபைல் இதுக்குப்பான்னு சொன்னா அதை இப்ப நீ நான் வந்து கேட்டவொடனே நீங்க சொல்லிடுவீங்களா? இதுக்கு ஒரு புரோட்டோகால் இல்லையா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நார்ம்ஸ் படி நம்ம வரணும். நீங்க இந்த ஃபார்மை வாங்கி இந்த கோர்ட்ல வந்து இதுல நீங்க ஆஜராகி இதுக்கு பிறகு இதை நீங்க ஃபைல் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடும். யூ வில் ஃபேஸ் இன் த கோர்ட் அப்படின்னு போய் அது வரைக்கும் என்டிடி என்ன பண்றது? சரி நம்ம பங்காளி பார்த்து பாரு, நீங்க ஐயோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுல்ல, வாடகை கொடுக்க கஷ்டப்படுவீங்களே, நீங்க ஏன் ஒரு ஆள் பார்த்து வித்துறக்கூடாது? அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கும்? எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க, நிறுவனத்துல எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சேவிங்ஸ் இருக்காது, அன்றாட ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மொத்தமா முடக்கி போடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே பங்குகளை அவங்க கொடுக்குறேன்ன உடனே அதை யார் வாங்க வைக்கிறதுன்னு அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காகத்தானே உனக்கு நாம உனக்கு பங்காளியா இருக்கேன், அதனால நீ இதை எடுத்துக்கோ பங்காளி அப்படின்னு அங்க ஆர்டர் போட்டு அவங்க வந்து அப்படியே கருணையின் கடவுள்கள். அவங்க இந்த தேசத்துக்காக அவங்க வந்து இந்த சேனல் நடத்தி நியூஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு இந்த சமூக பற்றுக்காக வர்றாங்க, உரைகள்ல அவங்க வர்றாங்களாம். வந்து அதானி வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்றது. இப்ப இவங்க அந்த கேஸை ப்ராசஸ் படி ஒழுங்கா நடத்தி இத்தனை வருஷம் கழிச்சு எந்த சிபிஐ அலிகேட் பண்ணாங்களோ, ரெய்டு விட்டாங்களோ அந்த சிபிஐ இன்னைக்கு வந்து தாக்கல் பண்றாங்க, அவங்க மேல எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு. அப்போ மொத்தமா என்டிடிஐ முடக்குவது, ஆல்ட் நியூஸ் சுபேரை முடக்குவது அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய 2 உதாரணங்கள். சுபேர் ஏற்கனவே இதே போல ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு பெரும் போராட்டம் நடத்தி தான் அவர் வெளியே வர வேண்டி இருந்தது. வெளியே வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் வந்து தொய்வடைந்து விட்டதானா இல்லை. இப்போ அதுதான் இவங்களுக்கு பயம். என்னடா மிரட்டி பார்க்குறோம், இவன் உண்மையை சொல்றான், இவனை ஃபாலோ பண்ணி இன்னும் 10 பேர் உண்மையை சொல்றதுக்கு கூட சேர்ந்து நிற்கிறான். தமிழ்நாடு மாதிரியான அரசு கூப்பிட்டு விருது வேற கொடுக்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கரிகாலனுக்கும் கிட்டத்தட்ட இதே தான் நடந்தது. அதே வார்த்தை சாவர்னிட்டி, அஃபெக்டிங் த சாவர்னிட்டி ஆஃப் திஸ் நேஷன் அப்படின்ற. அது இத்தனைக்கும் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சியை கவர் பண்ணி எடுத்து வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார், போட்டிருக்கிறாரு. எந்த வீடியோவையும் ஊடகம் அப்படிங்கிறது வந்து டெலிகாஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினுடைய வீடியோ எடுத்து போட்டா கூட நீங்க அதில் கேட்கலாம். அப்படியுமே ஊடகத்துக்கு நீங்க அப்படி கேட்க முடியாது. அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை ஊடகத்தின் வழியாகத்தான் சொல்லவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஊடகத்தை நீங்க தடை பண்ண முடியாது. மாறா அந்த பேசிய நபர் வெளியில தான் இருக்கிறார், அவர் மீது வழக்கு இல்லை, அவர் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோக்களுக்கும் தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல். அதே வீடியோ தமிழ்நாட்டின் முக்கியமான பல முன்னணி டிஜிட்டல் ஊடகங்கள்ல இருக்கு. அவங்க மேல எல்லாம் வழக்கு கிடையாது. இல்ல, கரிகாலனை ட்ராப் பண்ணணும், கரிகாலனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி அவரோட சேனலை முடக்கினாங்க. அவர் தோண்டு போகல, வழக்க சந்திச்சாரு. டெல்லி மெய்ட்டி அலுவலகம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு டெல்லியிலேயே தங்கி இருந்து சண்டை போட்டு தன்னுடைய சேனலை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமா, அதுக்கு பல ஜனநாயக வழக்கறிஞர்கள் முன்னின்று உதவி செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் அந்த இடத்துல உடன் நின்று இருக்கிறார், வழக்கறிஞராகவே இருந்தாங்க. ஆமா, இப்போ இப்படி எல்லாருக்குமே யாராவது வந்து உதவி செஞ்சு ஒரு வீடியோவை எடுத்தாத்தான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். உன்னை நீ நடமாடணும்னா
உனக்கு ஒரு பெரிய டீமுடைய சப்போர்ட் இல்லைன்னா நீ நடமாட முடியாது, நீ வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க. இப்ப இதையே இவங்க வந்து முடிக்கணும்னு நினைச்சா வேற ஒரு ரூட்ல முடிக்க தான் போறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப வழக்கறிஞர் ஆதரவை நாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எதுக்குப்பா இந்த பொழப்பு, நம்ம பேசாம பயில்வான் ரங்கநாதனை கூப்பிட்டு 4 பேட்டி எடுத்து போடுவோம் அப்படின்னு போயிட மாட்டாங்களா? ஆமா, அவங்க விரும்புறது அதுதான். நீ நாட்டுல வந்து எவன் கூட இருக்கான், யார் கூட இருக்கிறாங்க, யாருக்கு எப்ப விவகாரத்தாச்சு, இதெல்லாம் பேசு. நீ பாட்டுக்கு லட்சத்துல மில்லியன்ஸ்ல வியூஸ் பாரு, காசு பாரு. எதுக்கு ஓடாத ஒரு 1,00,000 வியூஸ்க்கும் 50,000 வியூஸுக்கும் உட்கார்ந்து பேசுறேன், நின்னுகிட்டு பேசுறேன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ பார்த்தோமா போனோமான்று எதுக்கு நீ வந்து எங்க பொழுன்னு உடைக்க பாக்குற அப்படி கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு உண்மை என்னன்றத இப்பதான் நம்ம உணரணும். யார் யாரெல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள், எதை நோக்கி இந்த இந்திய அரசியல் களத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, அவர்கள் விரும்பக்கூடிய இந்தியா, அவர்களுடைய இறையாண்மை அப்படிங்கிறது வேறு ஒண்ணா இருக்கு. யார் யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு, ஒடுக்கப்படுபவர்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, அவர்களுடைய உரிமைக்கு குரலாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய இறையாண்மைக்கு எதிரானவர்களாக அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அந்த இறையாண்மைக்கு நாம் எல்லோரும் அச்சுறுத்தலாக இருக்கிறோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இறையாண்மைக்கு எதிரானதுதான். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்று வடக்கேயும் எல்லா மக்களும் அப்படியான விழிப்புணர்வோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இல்ல ஒரு காலத்துல வந்து இப்ப இறையாண்மை அப்படின்றத வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான். அது ஒரு புதிய கருத்தாக்கம் தான். உலக வரலாற்றின் படி பார்க்கும் பொழுது இறையாண்மை அப்படின்றது ரொம்ப 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 புதிய ஒரு கருத்தாக்கம் தான். அப்ப எல்லா காலத்திலும் அந்த மரபுகளுக்கு எதிரான இன்னொரு மரபு அப்படின்றது உருவாகித்தான் இருக்கிறது. ஏன் இந்தியாவில் வந்து மன்னராட்சி முறையிலிருந்து அடுத்து ஜனநாயகம் வந்தது. மன்னராட்சின்னு இருக்கும் பொழுது எங்களுக்கான உரிமை குரலை கேட்டவர்கள் வந்து அன்றைக்கு தேச துரோகிகள், இன்றைக்கு ஜனநாயகம் இருக்கிறது. இதை விட மேம்பட்ட சில விஷயங்களை நாம் நோக்கி நகரும் பொழுது அதை பேசுபவர்கள் வந்து இறையாண்மைக்கு எதிரானவர்களாக ஆன்டி இண்டியன்ஸா மாறிடுறாங்க. அப்ப இது வந்து ரொம்ப கிரேவா இருக்குன்றதுனால இது எல்லோருக்கும் எதிராக ஈஸியா பயன்படுத்திட முடியுது. அதே அரசின் இறையாண்மை என்பது மக்களை பாதுகாப்பதற்கானது, இந்த எல்லையை பாதுகாப்பதற்கானது. ஆனால் இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்களையே வந்து பலியிடக்கூடியதாக இறையாண்மை ஆகிவிடக் கூடாதுல்ல. அதையும் யாரை வைத்து பலியிடுறார்கள் அப்படின்னா, யார் இந்த சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவே இந்த கையெழுத்துக்களை சரிப்படுத்துறாங்க. இப்போ எல்முருகன் மாதிரியான நபர்கள் எல்லோரும் இந்த சமூகத்தில் நம்ம பக்கம் நிற்க வேண்டிய நபர்கள். அவங்க எல்லாரும் நம்மளுடைய வழி என்ன, நம்முடைய சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்ம எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடிய உண்மையான களத்தில் நிற்க வேண்டிய நபர்கள் எல்லோரும் அவர்களையே அடியாட்களாக பயன்படுத்தி இந்த பாசிசம் சர்வாதிகாரத்திற்கு நீங்க வேலை பார்க்கணும், அதுதான் இறையாண்மை அப்படின்னு கற்பித்து அவர்களை இறக்கி விடுது. எல்முருகன் என்ன பொறுப்புல இருக்கிறாரு? இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர். இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக அடித்த அட்டூழியம் இருக்கிறது, ஐயோயோ அப்படின்ற அளவுக்கு. என்டிடிவில இருந்து, ஆமா, என்டிடிவில இருந்து கேரளாவில் வந்து ஒரு ஊடகம் வரைக்கும், இந்தியா ஒண்ணு நினைக்கிறேன், அவர்கள் வரைக்கும் அவ்வளவு பேரையும் முடக்குவதற்கான வேலைகள் அவர் பேசினாரு ஓப்பனா. கொஞ்ச நாள் தான் மொத்த கண்ட்ரோல் எடுத்துருவோம் அப்படின்லாம் பேசுறாரு. என்ன கண்ட்ரோல் எடுப்பீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு சமூக ஊடகம் அப்படின்றத வந்து நீங்கள் கட்டுப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை உடைப்பதற்கானதையும் இந்த சமூக வலைதளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர்கள், இணையதளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர்கள் புதிய வழிமுறைகளை கண்டறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க இதெல்லாம் பேன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் டார்க் வெப்ல போய் இதை பேச ஆரம்பிப்பாங்க. அங்க நடக்கிறது எதுவுமே உங்க கண் பார்வைக்கே வராது. அப்ப இதை விட பெரிய இறையாண்மை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்ப நீங்க தேடி போகணும், அதுக்கு நீங்க ஒரு தனி சட்டம் எழுதணும், அது தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும். இன்னைக்கே பாருங்களேன், ஒரு ஊடகம் இங்க நடத்துற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அமெரிக்காலையும் நெதர்லாண்ட்லையும் மெயில் ஐடி ஓபன் பண்ணி ஃபோன் நம்பர்ஸ் போட்டு ஓபன் பண்ணி ஒரு சேனல் நடத்தினா உங்களால தடை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் லா இருக்கு நம்மளுக்கு. இப்போ அதை வச்சுதான் நம்ம பேச முடியுங்கிற சிக்கல்களோடு தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஊடகத்தை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைப்பது வளர்ந்த நாடுகள், வல்லாதிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான நாடுகளே தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குங்கிற பேர்ல, அது வந்து உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, உண்மையிலே இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாரையும் தடை பண்ணலாம். இதெல்லாம் இறையாண்மைக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தையிலேயே முன்னுக்கு பின் முரண் இருக்கு. எது இறையாண்மை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு அளவீடு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இந்த நாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க போறாங்க அப்படின்னு சுபைர் மேல ஒரு அலிகேஷன் நீங்க வச்சீங்கன்னா பரவாயில்ல. அப்படியான ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசுவதுதான் செக்குலரிசம், அவர் பேசுவதுதான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டியது. இஸ்லாமியர்களை இப்படி பிரிவினை பண்ணிடக்கூடாது. நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நாங்க இஸ்லாமியர்களை வேறு ஒண்ணா பார்க்கலையே,
தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது அதுதானே நீங்க சொல்றீங்க. சில இடங்கள்ல 80-20 பேசுறீங்க. ஆனா நிப்பாட்டி வச்சு உங்களை கேள்வி கேட்கும்போது முஸ்லிம்ஸ் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எங்கள்கிட்ட இல்லையா வேலூர் இப்ராஹிம் நீங்க காட்டுறது இல்லையா? அந்த வேலூர் இப்ராஹிம்காக பேசுறாரு சுபைர். இப்ப என்ன பிரச்சனை? அதான கேள்வி, அதான பதில். அப்படிப்பட்ட நபர்களையும் நீங்க வந்து தூக்கி போடணும், அவங்களை எலிமினேட் பண்ணணும், அந்த மாதிரியான குரல்கள் நசுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் வலுவகுக்கும். அதை ஒட்டி தான் இந்த காணொலியும். ஆமா, அதே போல இந்தியா முழுக்க இன்றைக்கு சமூக ஊடகத்தினுடைய தாக்கம் என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறது. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முடக்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் ஆதரவை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இப்ப இன்னொரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா, பாஜக வந்து அது ஒரு எட்டனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்களும் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நார்மலைஸ் பண்ற வேலைகளை இப்போது சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இதே சட்டத்தின் கீழே தான் அவன் பார்வையில வச்சிருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க போடுற அவதூறு வழக்கு, பொய் சொல்லுகிறார்கள் அல்லது வந்து தவறான கருத்துக்களை அவதூறுகளை பேசுகிறார்கள் என்பதற்காக போடப்படுகின்ற வழக்கும் இதுவும் ஒன்று அல்ல அப்படின்றத அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவதூறு அப்படின்றது என்ன அல்லது பொய் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒருத்தர் வந்து ஒன்றின் மீது எந்த விதமான உண்மையும் இல்லாமல் கிசுகிசுவை மட்டுமே உண்மை என்று பேசி கொண்டிருப்பது அப்படின்றதும் சுபேர் பேசுறதும் ஒண்ணு இல்ல. உடனே இங்க இருந்து வந்து பாத்தீங்களா இங்க இவருக்கு இப்படி நடந்துருச்சு, அவன் பண்ற வேலை என்ன, நீ பண்ற வேலை என்ன அப்படின்றதுதான். நீ வந்து சோஃபாவுக்கு கீழே இருந்து ஒளிஞ்சிருந்து எழுதுற மாதிரி எழுதுறதும், இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி இது இதோட பேஸ் இது இங்க நடந்திருக்கு அப்படின்னு ஃபேக்ட் எடுத்து பேசுறதும் ஒண்ணு கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்ல ஒரு டீம் பெருசா பகையா இருக்கும், இன்னொரு டீம் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறதுக்காக அது கொடுக்குற செய்தியை பூரா ரிவீல் பண்ணி எடுத்து போடுறேன் அப்படிங்கிற பேர்ல பேசுறது இதுவும் அதுவும் ஒண்ணு இல்ல. இது வந்து வேற, அது வேற. இதுக்கு கருத்து சுதந்திரம்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இது அடிப்படையிலேயே பொய்யானது. இது உண்மை இல்லைன்றத நாளைக்கு உங்களுக்கு செய்தி கொடுத்த சோர்ஸே வந்து நான் இப்படி சொல்லலையேன்னு சொன்னா உள்ளதான் போகணும் நீங்க. ஆமா, அப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து கருத்து சுதந்திரம், எனக்கு அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரம்லாம் அங்க வராது. ஆமா, இது குறித்து நான் கூட நான் பேசிட்டேன், நான் பேசிட்டேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னைக்காவது கூட்டு வந்து காட்ட போறியா இல்ல நாங்க தான் கேட்க போறோம்? அது கேஸ் ஆச்சுன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னா தான் உங்கள்ட்ட இருந்து அவர்கிட்ட போவோம் கேஸ். அவர் சொல்ல மாட்டாரு, நீங்களும் அதை சொல்லக்கூடாது. எனக்கு அவருக்கு சம்மந்தம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கிட்டு 15 6 மாசம் 7 மாசம் உள்ள உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அதுவும் இதுவும் வேற. அரசு என்கின்றது இயந்திரத்தின் அடியாளாக ஒரு பக்கமும், அதே அடியாள்தனத்தின் பலனாக அந்த அரசு இயந்திரத்தை எதிர்ப்பதான ஒரு முகமூடி தோற்றமும் வந்து பல காலமாக நம்ம இந்திய அரசியல் பார்த்த விஷயம்தான். அது புதிது அல்ல. ஜுபேர் இதிலிருந்து முற்றிலும் வேறானவர். அந்த ஊடகத்திற்கு நேர்மையாக அவர் வந்து வெறுமனே வந்து பிஜேபிக்கு எதிரான நியூஸ் மட்டும் தான் ஃபேக்ட் செக் பண்றாரா? இல்ல, இந்தியா முழுக்க நடக்கின்ற எல்லா பொய்யான செய்திகளுக்கும் எதிரான விஷயங்களை அல்லது உண்மையான கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்தியா ஏமாற்றப்படுகிறதுங்கிற ஒரு புத்தகம் நான் தமிழ்ல கூட எதிர் வெளியிட்டிருக்கிறாங்க. சிந்தன் தான் அதை தமிழ் மொழிப்படுத்தி இருக்கிறார். இது என்னன்னா, இந்த புத்தகம் வந்து ஆல்ட் இணையதளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுதிய புத்தகம், தொகுத்து இருக்கக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து இந்தியாவில் எப்படியெல்லாம் பிஜேபி ஏமாற்றி இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் சொல்லல, தேர்தல் நேரங்கள்ல பிரச்சாரங்கள்ல பிஜேபியையும் தாண்டி காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மித்த மாநில கட்சிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆம் ஆத்மி என்ன பண்ணிருக்கு, எல்லா செய்திகளுமே அது உள்ள இருக்கு. அதுல பிஜேபியும் இருக்கு. அப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொய்கள் தேர்தல் நேரங்களில் கட்டுக்கதைகளாக எப்படியெல்லாம் உலா விடப்படுகிறதுன்னு எல்லாரும் குறித்தும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான். யாருக்கு பிரதான பிரச்சனையா இருக்கிறாருன்னா, யார் ஒரு நாளைக்கு அதிகமா பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கிறாரு. இல்ல வேற யாராவது பொய் சொல்லியிருந்தா நீ தான் கண்டுபிடிச்சு சொல்ல, பொய்யை அவர் அமலப்படுத்தல, இது அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யத்தான் நீ கண்டுபிடிச்சு சொல்ல. பொய்யை வந்து பிளாஸ்ட் பண்றேன்ற பேர்ல அங்கேயும் நீ வேற ஒரு பொய்யை தான் கொண்டு வரே தவிர உன்னால உண்மையை கொண்டு வர முடியல அப்படின்ற அந்த யதார்த்தம் வந்து ரியாலிட்டி. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பொய்யா சொல்ற அப்படின்னா நீ பொய் சொல்றன்னு தான் சொல்ல முடியும். நீ உண்மையை சொல்றன்னு எப்படி சொல்ல முடியும்? சும்மா நடுநிலை நிரூபிக்கணுன்றதுக்காக உன்னைய பத்தி நல்ல வார்த்தையை பேச முடியுமா? அப்படிலாம் பேச முடியாது. இருந்தாதான் பேச முடியும். உன்னை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ஊர்ல ஒரு பெரிய அழகான பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு பொய் சொன்னீங்கன்னா அந்த மரம் வந்து பெல் சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ என்னன்னா, யாராவது வந்து ஏதாவது ஒரு அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு பொய் சொன்னாங்கன்னா டிங் 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 அப்படின்னு அடிச்சிடும். உடனே ஓகே ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு அதிகாலை பொழுது அலறுது மணி சவுண்டு, கட 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 டிங் 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 சத்திக்கிட்டே இருக்கு. ஊரே திரண்டு வருது.
யாரா அவன் இவ்வளவு கட்டுக்கட்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சீமானா இல்ல, கீழே ஒருத்தர் உட்காந்து தினமலர் பேப்பர் அது மாதிரி இந்த ஆல்ட் நியூஸ் பார்த்து கட 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 கடன்னு ஆல்ட் நியூஸ் அடிக்கிற சவுண்டை கேட்டு யார் அலறான்னு எட்டி பார்த்தோம்னா பிஜேபி. ஏன்னா அவங்க தான் குடோனா இந்தியா முழுக்க பொய்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொய்களை பூராத்தையும் அம்பலப்படுத்தி இங்க வா அப்படின்னு காலரை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போய் நிப்பாட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சுபைரும் ஆல்ட் நியூஸும். அந்த மணி சத்தம் கேட்டு அலறி நம்ம எல்லாரும் விழிப்படைகிறோங்கிற பயம் தான் பிஜேபிக்கு. ஆஹா, அலர்ட் கொடுக்குறான்டா இவன், இந்த ஆல்ட் நியூஸை காலி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கையில் எடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கான நபர்களும் சரி சுபைருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். கனிமொழி அவர்கள் இண்டிபெண்டன்ட் மீடியா ஜேர்னலிசமுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த வன்முறைக்கு எதிராக நான் நிற்கிறேன் அப்படின்னு குரல் எழுப்பி இருக்கிறாங்க. இது மாதிரி பலரும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். அப்படித்தான் நம்மளை போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியா இதை அங்கீகரிக்கணும். இப்ப நம்ம நடத்தின அந்த புத்தக வெளியிட்ட மேடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சுதந்திரமான ஊடகவியலாளர்கள் அப்படின்னு நாம் எழுதிய அந்த கட்டுரையை குறிப்பிட்டு அதில் இருந்த கருத்துக்களை அவர் பேசியிருப்பார். இப்ப இந்த சுதந்திரமான ஊடகவியலாளர்களை அங்கீகரிப்பது அப்படின்றது திமுக வேலை மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதுதான் அவர்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறார்களா அல்லது ஜனநாயகத்திற்கு இறுதி கல்லறை ஆணியை அடிக்கும் பக்கம் நிற்கிறார்களா அப்படின்றது தெளிவுபடுத்தும். பனையூருக்கு கேட்கும் நினைக்கிறேன். இல்ல, டோரை தாண்டி ஒரு ஷூட்டிங்ல பனையூர்ல இல்ல அவர் இல்ல. ரைட். நன்றி.